Hi, hello, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல தமிழ் பியூட்டி பீட்ஸ் சேனல் தீபஸ்ரீ அவங்களோட பிரைவேட் பார்ட் வேக்ஸ் பண்ணதை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவங்க பண்ணதில்ல, பார்லர்ல வேறொருத்தவங்க பண்ணி விட்டதை பத்தி கம்ப்ளீட்டா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல நிறைய மெசேஜ் பண்றீங்க, இந்த மாதிரி பிரைவேட் பார்ட் வந்து வேக்ஸ் பண்ணலாமா, அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு சேஃபா, என்ன பெனிஃபிட் அப்படின்னு நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டாக். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சேனலில் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துட்டீங்கன்னா எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்பர் 1, வேக்ஸ்னாலே எப்படி பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நல்லா ஒரு ஸ்ட்ரிப் வச்சு இழுப்பாங்க முடிய, கம்ப்ளீட்டாக அது முடி வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இன்கேஸ் இந்த மாதிரி நம்ம ப்ரைவேட் பார்ட்டை வேக்ஸ் பண்ணும்போது செவந்து தடிச்சு போயிடுச்சுன்னா, பொறி பொறியா முட்டு முட்டா அப்படி வந்துருச்சுன்னா, ஸ்கின் இரிட்டேட்டிங் ஆகி நல்லா செவந்து போய் அலர்ஜி மாதிரி வந்துருச்சுன்னா, ஹேரை வேகமாக இழுக்கும் போது கீரல், ஸ்கிராச்சஸ் இந்த மாதிரி விழுந்து எரிச்சல், வலி இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்பர் 2, மற்ற பார்ட்டை விட ப்ரைவேட் பார்ட் ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம அதை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம கை காலில் ஸ்ட்ரிப் வச்சு இழுக்கும் போதே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டு முட்டாக இருக்கும், பொறி பொறியாக வந்துடும். நிறைய வந்து இப்போ ஸ்கின் அலர்ஜி எதுவுமே இல்லாதவங்களுக்கு கூட அந்த ஸ்ட்ரிப்பு வச்சு ஸ்கின்னை வந்து நம்ம இழுக்கும்போது நிறைய வந்து செவந்து தடிச்சு போகிறது, ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் அந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நம்ம ப்ரைவேட் பார்ட்டில் இந்த மாதிரி வேக்ஸ் பண்ணும்போது, ஒரு தடவை எனக்கு வந்து இந்த மாதிரி வேக்ஸ் பண்ணி என்னாச்சு அப்படின்னா, கையில் ஃபுல்லாக அப்படியே பொறி பொறியாக வந்துருச்சு. ஒரு மாதிரி கருப்பு கலரில் வரும்ல, முட்டு முட்டா அப்படி அந்த மாதிரி வந்துருச்சு. நான் வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட காட்டும் போது சொன்னேன், இந்த மாதிரி ஸ்ட்ரிப் வச்சு இழுத்தேன், எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏன் ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுறீங்க, ஏன் ஸ்கின்னை வந்து இந்த அளவுக்கு ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறீங்க, ஸ்கின் வந்து சாஃப்டாக தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கையில் உள்ள ஸ்கின்னுக்கே ஸ்கின் டாக்டர் வந்து அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, பெரிய டவுட்டு, நிறைய பேருக்கு டவுட்டு, நம்ம எதுக்காக இந்த மாதிரி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ப்ரைவேட் பார்ட்டில் வேக்ஸ் பண்ணுறோம்? 3 விஷயம். ஒன்று வந்து ஒரு மாதத்துக்கு ஹேர் க்ரோத்தே இருக்காது, நம்ம இடையில மெயின்டைன் பண்ண தேவையில்லை, 1 மாதம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, நமக்கு அதை வந்து அடிக்கடி மெயின்டைன் பண்ணுறதுல சோம்பேறி, நம்ம வந்து அதிகமாக அடிக்கடி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற சோம்பேறி. நம்பர் 3, நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சீனுக்காக பண்ணுறது இல்லையா, இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் நான் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சீனுக்காக பண்ணிக்கிறது. இந்த 3 விஷயத்தை தவிர மேக்ஸிமம் வேறு எதுக்காகவும் நம்ம பண்ண மாட்டோம், கரெக்டாக? நம்பர் 1, ஒரு மாதத்துக்கு ஹேர் க்ரோத் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும், மற்ற இடங்களை விட ஹேர் க்ரோத் வந்து நம்மளோட ப்ரைவேட் பார்ட்டில் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும், அதிகமாகவே இருக்கும், கரெக்டாக? இப்போ நம்ம கை காலில் ஹேர் ரிமூவல் பண்ணுறோம் அப்படின்னா 1 வீக் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் ஆகுது, இல்லை ஒரு 5 டேஸ் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைவேட் பார்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 3 டேஸ்லேயே நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரிப் வச்சு இழுத்து நம்ம ப்ரைவேட் பார்ட்டில் வேக்ஸ் பண்ணும்போது மட்டும் எப்படி 1 மந்த் வரைக்கும் இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 10 to 15 டேஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், ஆயிடணும். அதுதான் நேச்சுரல், கரெக்டா? ஸோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 10 நாளுக்காக வலியக்க தேடி போய் நம்மளே ஒரு மம்பை இழுத்துக்க முடியாது இல்லையா. அப்போ ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னதான் பண்ணுறது, எது சேஃபு, உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க இல்லையா. என்கிட்ட கேட்டால் ஹேர் ரிமூவல் க்ரீமோ இல்லை வேக்ஸோ, ஹேர் ரிமூவல் க்ரீம் அதுவும் கெமிக்கல் பேஸ், டோட்டலாக அது கெமிக்கல் தான். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் கை காலுக்கே அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, நானும் அதை தான் சொல்லுவேன். ஹேர் ரிமூவல் க்ரீம், வேக்ஸ், இது ரெண்டுமே நம்ம ப்ரைவேட் பார்ட்டில் அவாய்ட் பண்ணிக்கிறது 100% நம்மளுக்கு சேஃபு, நல்லது. அதுதான் நான் சொல்லுவேன். நம்ம பண்ணுறதா இருந்தாலும் கூடாது, அடுத்தவங்க பண்ணி விடுறதா இருந்தாலும் கூடவே கூடாது அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது நமக்கு சேஃப் இல்லை, நமக்கு அது நல்லதும் இல்லை. அதை முடிய பிடிச்சி அதை ஸ்கின்னை ஹார்ஸாக இழுத்து இரிட்டேட் பண்ணி நம்ம பத்திரமா சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த வந்து இந்த அளவுக்கு ரஃப்பாக ஹேண்டில் பண்ண வேணாம். அதனால நம்மளுக்கு பிரச்சனை வேணாம் அப்படிதான் நான் சொல்கிறேன். ஓகே, வேற என்னதான் பண்ணுறது? நிறைய தடவை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸி தான். என்னன்னு கேட்டால், நான் வந்து 100% ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதாங்க. இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வீனஸோடது இங்கே பாருங்கள், இது பிளேடு, இதில் மட்டும் ஸ்க்ராட்ச் ஆகாதா, கீழல் விழுகாதா, காயமாகாதான்னு கேட்டால் இல்லை. நம்மளுக்கு வந்து ஏன்னா இந்த இடத்துல நல்லது சேஃபாக கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேற எந்த பிளேடும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இது மாதிரி இருக்கிற சேஃபாக இருக்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்கே பாருங்க, இந்த சைடு இதெல்லாம் வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க, உங்களுக்காக நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்க,
இங்கே வந்து ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கேயும் அந்த மாதிரி ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து பிளேடு உள்ளே இருக்கும். ஸோ நம்மளுக்கு 100% இது சேஃபாக இருக்கும். இதில் வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் நீங்கள் அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன்ல செகண்ட் பாயிண்ட், சோம்பேறி நம்மளுக்கு அதிகமாக அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணுமே, அதனால வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் இப்போ வரேன். இதை வச்சு உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம பாத்ரூம்லேயே மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ வந்து அவ்வளோ பெரிய டைம்லாம் நம்மளுக்கு இழுக்கவே இருக்காது. நம்ம சோம்பேறி படாமல் ஒரு 2 நிமிஷம் டைம் ஒதுக்கி ஸ்டார்டிங்கில் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருங்க. 3 டேஸ்க்கு ஒன்ஸ், இப்போ மண்டே அன்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே பண்ணாமல் ஃப்ரைடே பண்ணுங்கள். அப்படி ஒரு 3 நாள் பிட்வீனில் கேப் விட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் 3 டேஸில் பண்ணுறீங்க, 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க ஸ்டார்டிங்கில், ஒரு 1 மந்த் வரைக்கும் அப்படி பண்ணுறீங்க. அடுத்த மாதம் நீங்கள் தாராளமாக 1 வீக் ஒன்ஸ் அப்படி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். ஹேர் க்ரோத் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதாங்க ரொம்ப ஈஸி. அப்புறம் வந்துட்டு 10 டேஸ்க்கு ஒன்ஸு, அப்புறம் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படி பண்ணாலே உங்களுக்கு போதும். அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாலே போதும். அப்படி வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஸ்டாப் ஆகாது, ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். எதுவுமே ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணாது. இந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகும். அதெல்லாம் நேச்சுரல் கிடையாது. நம்ம வந்து எப்படி நேச்சுரலாக இருக்கோமோ அப்படி வாழ பழகிக்கிறது தான் நமக்கு நல்லது. அதுதான் நம்மளுக்கு சேஃபும் கூட. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட நீங்கள் கேட்டனால இதை தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வேக்ஸோ இல்லை க்ரீமோ யூஸ் பண்ண வேணாம். அப்புறம் கடைசியாக வருவாங்க. வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். Bye bye. Thank you.